பொங்கல் பண்டிகை முன்னிட்டு எங்கும் கிடைக்காத புத்தம் புதிய ரகங்கள் உங்க சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பொங்கல் கொண்டாட்டத்தில் வாங்கிச் செல்லுங்கள். மேலும் தினமும் டிவிஎஸ் குட்டி வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க Ethnic Healthcare. This Pongal season come meet the mermaid and over 5,000 aquatic creatures only at VGP Maran Kingdom, Chennai. நீங்க முதல்ல பங்கெடுத்த போட்டி எது? ஜல்லிக்கட்டுல. மாடு பிடிக்காது. முதல்ல இந்த கீழே பிட்டி விக்ரமோளம் கிட்ட முத பிடிச்சிக்குது. அப்போ வந்து எனக்கு வயசு கம்மி அந்த டயத்தில். அண்ணன் இருப்பான், அவன் தான் பண்ணி நான் அப்போ வந்து ஒரே பனியன் டிஷர்ட் தான் இல்லை, அந்த பனியன் எல்லோ கலர் பண்ணி தான் ஆர்வம்னா அதை போட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த கண்ணுல உங்களுக்கு அடிபட்டு இருக்கு இல்லையா? அது வந்து ஜல்லிக்கட்டுல போய் தான் அடிபட்டுச்சு இல்லையா? ஸோ வந்து அது எந்த போட்டியில எந்த லோக்கல்ல தான் வெளியில மாடு, கோயில் மாடு எனக்கு எதிர்பார்க்காம நடந்துச்சு. குட்டையை ஒதுக்குந்தேன். இப்போ குட்டைக்கு வயசாயிடுச்சு, நம்மளுக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கரண்ட் எடுத்துருந்தோம் காசி. இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. கட்டையில் ஒரு 20 கட்டை ஊத்தாச்சு, 15 கட்டைக்கு மேலே தான் ஊத்தாச்சு. சூப்பராக போகும் கட்டையில், வேரண்டியாக போகும். நல்லா கொடி வளர்த்துக்கு முதல்ல வச்சுட்டு சூப்பராக கூட்டத்தை கிளச்சி தரமாக போகும். இப்போ ஜல்லிக்கட்டுக்குன்னு சில பயிற்சிகள் கொடுப்பீங்க, உணவு முறைகள்லாம் இருக்குல்ல, ஆமாம். என்ன மாதிரி அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க? இப்போது ஜல்லிக்கட்டுன்னு வந்துட்டாலே வந்து தவிடு தூசி வைக்க தான் போட்டுக்கோம். இப்போ ஜல்லிக்கட்டுன்னு வந்துட்டாலே இந்த ஒரு 60 நாள் 70 நாள் காணப்பேரு, மொக்காச்சோளம், இரும்புச்சோளம், கம்பு இது ஃபுல்லாமே அவிச்சு வைப்போம், இல்லாட்டி மாவாக வச்சுருவோம். இந்த நீச்சல் அப்படிங்கிறது நீச்சல் உடம்பு ஃபுல்லாமே ஃபிட் ஆகும்ல. நல்லா நம்மளே நல்லா நீந்தோம்னா வவுரே இருக்காது, தொப்பே வைக்காது. நல்லா நீந்தோம்னா உடம்பு எனர்ஜியாக இருக்கும். இப்போ மாடு இப்போ கட்டையில் தப்பும் போல அந்த மூச்சு கீச்சு வாங்க. ஜல்லிக்கட்டுல வந்து மாட்டுடைய கொம்பு மேலலாம் வந்து அந்த பிளாஸ்டிக் ரப்பர் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதெல்லாம் அது வீர விளையாட்டும் கிடையாது, ஜல்லிக்கட்டும் கிடையாது. அப்பெல்லாம் வச்சா அப்படிலாம் வச்சோம்னா நம்ம மாடுலாம் ஜல்லிட்டு போகவே போகாது. ஏன்னா மாடு பிடிக்கிறவங்களுக்கும் ஒரு எப்படி சொல்ல, ஒரு மதிப்பு இருக்குது. ஒரு மாடு வீரன்னு இருக்குது, கௌரவம் இருக்குது, கெத்து இருக்குது. ஐபிஎஸ்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கோம். மதுரையில முடக்கத்தான் அப்படின்னு ஏரியாவை சொன்னா யாருக்குமே தெரியாது, ஆனா முடக்கத்தான் மணி அப்படின்றவருடைய பேரை சொன்னா எல்லாருக்குமே தெரியும். அவர்கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பத்தி பேச இருக்கோம், ஜல்லிக்கட்டு சம்பந்தமா. வாங்க பேசலாம். வணக்கம். உங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு மேல எந்த வயசுல ஆர்வம் வந்தது? நான் சின்ன பிள்ளைலேருந்து 7th படிக்கும்போது ஜல்லிக்கட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சின்ன பிள்ளைலேருந்து ஏரியாவுக்குள்ள அப்போ எல்லாமே மாடு ஜல்லிக்கட்டுலாம் நடக்கும், அதனால அதை பற்றி ரொம்ப வீட்டில் நீங்கள் ஆல்ரெடி மாடு வளர்த்துட்டு இருந்தீங்க? இல்லை, அப்போல்லாம் மாடு இல்லை, இப்போ தான் மாடு. இப்போது ஒரு 14 வருஷம் கரெக்டாக. இது ஜல்லிக்கட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாடு வளர்க்க மாடு ஆரம்பிச்சிருக்கீங்க? பிடிச்சதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுலேருந்து நல்ல மாடு பிடிச்சதுக்கப்புறம் நம்மள்ட்ட ஒரு நல்ல மாடு இருக்குன்றதுக்காக ஒரு முன்தரன்னு சொல்லி ஒரு மாடு எடுத்தோம். அந்த மாடு எங்கள்கிட்ட ஃபெயிலியர் ஆயிடுச்சு, மாடு புடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் குட்டை எடுத்திருந்தது, தேசிய கொடி குட்டைன்னு சொல்லி. அது அப்போ கண்டில் எடுத்துகிட்டு வந்து நம்மளும் ஒரு 14 வருஷம் 265 வாடிக்கு மேலே ஊற்றாச்சு. சூப்பராக போகும் கட்டையில் நோயும் புரிய கொடுத்துல. நம்ம ஓரளவு ரீச் ஆனால் அதுக்கப்புறம் மாடு நம்மளை நல்லா ரீச் ஆக்கி விட்டுச்சு. ஏன்னா அது மாடு வந்து குட்டையாக தான் இருக்கும். தேசிய கொடி அடித்து எல்லா வாடியிலையுமே தேசிய கொடி போட்டு தான் மாடை வைப்போம். அதனால் தேசிய கொடி குட்டையும் மாடு செம்ம ரீச் ஆகிடுச்சு. எல்லா பேத்துக்குமே தெரியும். இப்போ ஜல்லிக்கட்டு ஃபீல்டில் எப்படியோ எல்லா பேத்துக்குமே தேசிய கொடி குட்டைனா முடக்கத்தான் மணி அவங்க மாடு அப்படின்றது தெரியும். ஓ, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டில் போய் பிரபலம் ஆயிட்டீங்க. நீங்கள் முதல்ல பங்கெடுத்த போட்டி எது ஜல்லிக்கட்டுல? மாடு பிடிக்காது. முதல்ல இந்த கீழே பிட்டி விக்ரமோளம் கிட்ட முத பிடிச்சிக்குது. அப்போ வந்து எனக்கு வயசு கம்மி அந்த டயத்தில். இப்போ அண்ணன் இருப்பான், அவங்க தான் பண்ணி நான் அப்போ வந்து ஒரே பனியன் டிஷர்ட் தான் இல்லை, அந்த பனியன் எல்லோ கலர் பண்ணி தான் ஆர்வம்னா அதை போட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ தானே பேச்சுக்கு 30 பேர் 40 பேருன்றாங்க. அப்போ வந்து சரியான கூட்டமாக இருக்கும். இங்கேருந்து அந்த தெரு முக்குறையும் ஆள் நிற்பாங்க. அந்த கூட்டத்தில் போய் மாடு பிடிக்க தான் பெரிய விஷயம். அப்படின்ற போது அந்த ஒரு பனியை கழட்டி கொடுத்துருவாங்க, இந்திரா கடைக்கில் போடுறேன். அப்போ சும்மா முதல் 2 கோல் கண்டுபிடிச்சேன், நல்லா தப்பு தவிச்சு. அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சமாக மாடு பிடிச்சி அப்புறம் பேர். இப்போ ஜல்லிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே போக மாட்டாங்க, ரொம்ப தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
ஸோ முதல்ல போட்டியில ஜல்லிக்கட்டு போகும்போது உங்களுக்கு பயம் இருந்ததா? இல்லை ரொம்ப ஆசையாக தான் இருந்துச்சு மாடு பிடிக்கணும் மாடு பிடிக்கணும். ஏன்னா என் கூட அண்ணன் எல்லாருமே அவங்க கூட நல்லா மாடு பிடிக்கிறவங்க தான். ரஞ்சித் அண்ணன் எல்லா பேருமே நல்லா மாடு பிடிக்கிறவங்க. அவங்கள பார்த்து நம்மளும் ஒரு மாதிரி மாடு பிடிக்கணும் நல்லா பேராகும் தான் இதாக இருந்துச்சு. பயம்லாம் நமக்கு அப்போலாம் இல்லவே இல்லை. இல்ல இப்பவும் கிடையாது. இப்போ இந்த கண்ணுல உங்களுக்கு அடிபட்டிருக்கு இல்லையா? அது வந்து ஜல்லிக்கட்டுல போய் தான் அடிபட்டுச்சு இல்லையா? ஸோ வந்து அது எந்த போட்டியில எந்த நாள்ல? லோக்கலில் தான் ஜல்லிக்கட்டில் மாடு ஒரு கோயில் மாடு அன்னைக்கு எதிர்பார்க்காம நடந்து குத்தி. அதனால வந்து உங்க கண்ணு இப்போ ஒரு கண்ணு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சீங்களா ஜல்லிக்கட்டு வேண்டாம், மாடு இல்ல, இது நமக்கு வேண்டாம்? அப்படிலாம் மைண்ட்லாம் இல்லை. நமக்கு உயிரே போகலாம். நான் இதெல்லாம் ஒரு குத்து தான் நிறையா குத்து வாங்கியிருக்கேன். ஆப்ரேஷன் 7 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். நமக்கு இருந்தாலும் ஜல்லிக்கட்டில் மாடு பிடிக்கணும் தான் இன்ட்ரெஸ்ட். அதை பற்றிலாம் நமக்கு அது குறைய முடியாது. இன்னுமே நம்ம இவ்வளோ குத்து வாங்கி ஜல்லிக்கட்டில் இருந்தால் அப்போ நம்ம லோக்கலில் எல்லாம் லோக்கல் வாடி எல்லாத்தையும் விளாண்டுட்டு தான் இருக்கும். இப்போ மறுபடியும் ஜல்லிக்கட்டுலாம் உங்கள அனுமதிக்கிறாங்களா? இல்லை அதனால தான் பெரிய பஞ்சாயத்து இருக்கு. நம்மளும் ஜல்லிக்கட்டில் இப்போது மற்ற இதெல்லாம் அடிபட்டு இருந்தாலும் கொஞ்சம் மாடுக்கு தான் கண்ணு போச்சு. அப்போ நம்ம இது பண்ணி விட்டாங்க, அடுத்து விளாடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்துமே ஆட்சியார் எல்லார்கிட்டையும் போய் மண்ணுலாம் கொடுத்துட்டு இப்போ அதான் சொல்லிட்டுலாம் எல்லார்கிட்டையும் பேசி திருப்பி உள்ளே போகிற நிலைமையெல்லாம் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா டாக்டர் சப்பிலாம் முடிஞ்சு பனியனை கையில் கொடுத்துட்டு திருப்பி அங்கேருந்து வந்துட்டு பனியனை கழட்டிட்டு நீங்கள் வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இது மாதிரி இப்போ இன்னும் முடிய அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இந்த 3 ஊர்லேயுமே நம்ம அலோவ் பண்ணவே இல்லை. ஆனால் பழமுடி அவனே வர மூணுமே இப்போ வந்து மாடு மட்டும் தான் விடுறீங்க ஜல்லிக்கட்டுல இல்லையா? மாடு குட்டையை ஒதுக்கிருந்தேன். இப்போ குட்டைக்கு வயசாயிடுச்சு. நம்மளுக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கரண்ட் எடுத்துருந்தோம் காசி. இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. கட்டையில் ஒரு 20 கட்டை ஊத்தாச்சு. 15 கட்டைக்கு மேலே தான் ஊத்தாச்சு. சூப்பராக போகும் கட்டையில். கேரண்டியாக போகும். நல்லா கொடி வளர்த்துக்கு முதல்ல வச்சுட்டு சூப்பராக கூட்டத்தை கிளச்சி தரமாக போயிடும். இப்போ உங்க வீட்லலாம் இப்போ அடிபட்டுச்சு இல்லையா கண்ணுல? வீட்லலாம் என்ன சொன்னாங்க? அடுத்து ஜல்லிக்கட்டு வேணாம், மாடெல்லாம் வேணாம், விட்டுருங்க. எல்லா வீட்லேயும் சொல்கிறது தானே வழக்கமாக தானே இருக்கும். வீட்லலாம் வைய ஆரம்பிச்சாங்க. எங்கள் வீட்டில் எனக்கு எனக்கு நான் நினச்சேன் கண்ணில் குத்தும்போது சரி முதல்ல சின்ன குத்து தான் போல அப்படின்னு நினச்சிட்டு தான் நினச்சேன். திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அந்த கண்ணு உடனே அந்த முட்டை ஜெல்லி விழுகும். அப்படி வந்துருச்சு. சரி அப்போ கண்ணு குடிச்சு வீட்டில் கத்திருவாங்க இல்லைன்னு சொல்லிட்டு முதல் நாள் வீட்டுக்கு சொல்லவே இல்லை. முதல் நாள் மத்தியானமே குத்து வாங்கிட்டேன். ஆனால் சாயங்காலம் வீட்டுக்கு எதிர்த்து சொல்லக்கூடாதுன்னே அப்புறம் பையன் எப்படிலாம் ஃபோன் சொல்லிட்டாங்க. வீட்டில் கதறிட்டாங்க. எப்படினாலும் தெரிஞ்சிருக்கும். நான் தெரிஞ்சிருச்சு. வீட்டில் கதறிட்டாங்க. அப்புறம் வீட்டிலலாம் விளாடக்கூடாது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு மேலே அவங்கனாலே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு நம்மளும் அந்த ஃபீல்ட்லேயே இருக்கனால வேறு வழி இல்லை. அவங்க பார்த்தா நீ திருந்துற மாதிரி தெரில அப்படின்ட்டாங்க. எத்தனை போட்டிகள்ல பங்கெடுத்திருப்பீங்க? அதான் நிறையா ஊர் விளாண்டுருக்கு. நல்ல நல்ல மாடு தான் பிடிச்சிருக்கேன். எத்தனை போட்டிகள்ல நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க? இல்லை நிறையா ஊர் அதெல்லாம் சொல்லாம மாடு பிடிச்சிருக்கேன். என்னவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கு இல்லையா? இப்போ வந்து இவருக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? என் பேர் காசி. சரி, ஓகே. இப்போ 2 வருஷமா வளர்த்துட்டு இருக்கீங்க. ஜல்லிக்கட்டு வேற வரப்போகுது இல்லையா? ஸோ ஜல்லிக்கட்டுல விடுற ஐடியால தான் இருக்கீங்க. ஜல்லிக்கட்டில் கண்டிப்பாக அவுத்துரும். எல்லா ஊருமே அவுத்துரும். மெயினான ஒரு ஃபுல்லாமே அவுத்துரும். எந்தெந்த ஊர்ல நடக்குது அவர் பங்கெடுத்துக்க போறாரு? இதை இப்போ பாலமேடு, அலானூர், அப்புறம் தேனி மாவட்டம், ஐயம்பட்டி மெயினான ஊர் ஜல்லிக்கட்டில் அவுத்துரும். சரி, ஓகே. இப்போ எத்தனை போட்டிகள்ல இவர் பங்கெடுத்திருக்காரு? கரெக்டாக 18 வாடி அவுத்துருக்கும். 18 வாடியுமே சூப்பராக தான் இருக்கும். கண்ணுலேருந்து நம்மகிட்ட 2 பல்லேருந்து தான் நம்மகிட்ட இருக்குது. 2 பல்லேருந்துமே இப்போ பல்லு சேரப்போகுது. அது எல்லா வாடியுமே 18 வாடி அவுத்துடும். நல்லா தான் போகுது. எத்தனை போட்டிகளை ஜெயிச்சிருக்காங்க? 18மே நல்லா தான் போயிருக்கு. ஜெயிச்சிருக்கு. 18 ஜெயிச்சிருக்காங்க. சூப்பர். இப்போ ஜல்லிக்கட்டுக்குன்னு சில பயிற்சிகள் கொடுப்பீங்க. உணவு முறைகள்லாம் இருக்குல்ல, ஆமாம். என்ன மாதிரி அதெல்லாம் ஃபாலோ பண்றீங்க? இப்போது ஜல்லிக்கட்டுன்னு வந்துட்டாலே வந்து தவிடு தூசி வைக்க தான் போட்டுக்க. இப்போ ஜல்லிக்கட்டுன்னு வந்துட்டாலே இந்த ஒரு 60 நாள் 70 நாள் காணப்பேரு, மொக்காச்சோளம், இரும்புச்சோளம், கம்பு இது ஃபுல்லாமே அவிச்சு வைப்போம். இல்லாட்டி மாவாக வச்சுருவோம். காலைல அந்த மாவுலாம் வச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சோண்டு நார்மலாக கோதுமை தவிடு பாசி போட்டு தண்ணி வைப்போம். நைட் அதே மாதிரி வச்சுட்டு 1/2 கிலோ பருத்தி 1/2 கிலோ பச்சரிசி காணப்பேர் அவிச்சு வச்சுட்ருவோம். இப்போ நார்மல் டேஸ்ல மாடுங்களுக்குலாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி உணவுலாம் கிடையாது, இதுக்குன்னு தனியா? ஜல்லிக்கட்டு டேட்டில் மட்டும் கரெக்டான சாப்பாடு கரெக்டாக வச்சா தான் மாடு இந்த ராங்காக இருக்கும். இந்த சொல்லுவாங்களே கறி தும்முல சண்டை போடுறேன், அது மாதிரி ராங்காக இருக்கும் மாடு. மற்ற இப்போது நம்ம வந்து இந்த ஜல்லிக்கட்டு டைம்னா ரொம்ப மாடு அந்த மாடு ஏற்றிட்டு போக அந்த தள்ளுவெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சோர்ந்தாயிடும். இந்த சாப்பாடுலாம் வச்சா மாடு கொஞ்சம் எனர்ஜி அப்படி நெஞ்சு இப்போ மூக்காயில் வெட்டமல்ல மாடு போகும்போது அந்த ராங்காக போகும் அந்த கட்டையிலலாம் ஒரு சில இடத்துல. ஓகே. இப்போ உடற்பயிற்சியெல்லாம் எந்த மாதிரிலாம் கொடுப்பீங்க? நீச்சல் போடுவோம். நல்லா மலையில் போய் நீச்சல் போட்டுருவோம். நடைக்கு பிடிப்போம் கொஞ்சம் தூரம். ஒரு 5 கிலோமீட்டர் அப்படியே மெதுவாக காலையில் நேரம் நடந்து போயிட்டு இருந்தால் அந்த பனி டயத்தில் தண்ணி விடாதனால அந்த நடந்து போயிட்டு இருந்தாலே அந்த தாவத்துக்கே தண்ணி எடுக்கும். அது அப்புறம் போடுவோம். சும்மா லோக்கலில் இப்போ ரொம்ப கட்டியே கிடக்குனா அப்படின்னா அந்த லோக்கலில் ஒரு 20 அடி கவுரை போட்டுவிட்டு வடம் போட்டு சுற்றுவோம். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா சுற்றோம்னா நல்லா இதாக இருக்கும். உடம்பு ஃபுல்லாமே கொஞ்சம் ஃபிட்னஸாக இருக்கும். இந்த மண் அங்கே குத்த விட்டீங்க இல்லையா, அது எதனால? அது மாடு இயற்கையாகவே மண்ணு குத்தி ஜல்லிட்டு மாடுங்கன்னா இந்த கழுத்து பிடிப்பு இருந்தால் அந்த பிடிப்பு மாடு இந்த மண் அள்ளி போடுறது இந்த பிடிப்பு தான் எடுத்துரும். இந்த நீச்சல் அப்படிங்கிறது நீச்சல் உடம்பு ஃபுல்லாமே ஃபிட் ஆகும்ல. நல்லா நீயே நம்மளே நல்லா நீந்தோம்னா வவுரே இருக்காது, தொப்பே வைக்காது. நல்லா நீந்தோம்னா உடம்பு எனர்ஜியாக இருக்கும். இப்போ மாடு இப்போ கட்டையில் தவம் போல அந்த மூச்சு கீச்சு வாங்காது. ஆமாம். சரி, இப்போ வந்து இப்போ விட போறீங்க இல்லையா ஜல்லிக்கட்டு போட்டி, அது எங்க? அலங்காநல்லூர் இல்லையா?
அந்த ஒரு போட்டி மட்டும்தானா? இல்லை அந்த வருஷம் எல்லா ஊர்லேயும் இப்போ மேக்ஸிமம் அந்த ஜல்லிக்கட்டு வந்து நிறைய நடக்கும். மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், தேனி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் எல்லா ஊருமே நடக்கும். எல்லா ஊருக்குமே மாடை கொண்டு போவோம். அந்த ஒரு 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 2 நாள் 3 நாள் கேப் போட்டு எந்தெந்த ஊர் ஜல்லிக்கட்டு வருதோ நல்லா ஊரான்னு பார்த்து இப்போ ஏற்றி. ஒரு போட்டியில போயிட்டு இன்னொரு போட்டிக்கு போகும்போது அதுக்கு வந்து திருப்பி அந்த டூரேஷன் டைம் பீரியட் ஒண்ணு குடுக்கணும் இல்லையா? அது எப்படி அதுதான் நீங்க 2 அத நாள் 3 மேனேஜ் நாள் பண்றீங்க? இருந்தாலே மாடு போயிடும். வந்தோடனே நாங்கள் மாடை ஆர்எஸ்பி தண்ணியெல்லாம் போட்டு மாட்டை நல்லா சுடுதண்ணியை போட்டு குடல் துண்டை போட்டு நல்லா உருவி விட்டு ஃப்ரீயாக படுக்க விட்ருவோம். அந்த உடம்பு டயர்ட் ஃபுல்லாக போகிற மாதிரி ஜல்லிக்கட்டு முடிச்சு வந்தோனே. வீட்டுக்கு வந்தோடனே அதை போட்டு விட்டு நல்லா சுடுதண்ணியை கொதிக்க விட்டுட்டு கைப்பதுமாக அதை விட்டுட்டு குடல் துண்டை போட்டு அதில் ஆர்எஸ்பி இலை இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு கையால் அப்படி ஃபுல்லாக அப்படி தொடச்சி போட்டு மாடை சொடக்கு எடுத்த மாதிரி படுக்க விட்டுரும். ஒரு 2 நாள் ஆடு ஃப்ரீ ஆயிரும். அப்படியே திருப்பி கடையை நீச்சல் போட்டு திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு ஜல்லிக்கட்டு திருப்பி. திருப்பி ஜல்லிக்கட்டுக்கு ஆமா. விடலாம். ஜல்லிக்கட்டுல வந்து மாட்டுடைய கொம்பு மேலலாம் வந்து அந்த பிளாஸ்டிக் ரப்பர் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதெல்லாம் அது வீர விளையாட்டும் கிடையாது, ஜல்லிக்கட்டும் கிடையாது. அப்பெல்லாம் வச்சா நம்ம அப்பெல்லாம் வச்சோம்னா நம்ம மாடுலாம் ஜல்லிக்கட்டுக்கு போகவே போகாது. ஏன்னா மாடு பிடிக்கிறவங்களுக்கும் ஒரு எப்படி சொல்ல ஒரு மதிப்பு இருக்குது. ஒரு மாடு பிடி வீரன்னு இருக்குது, கௌரவம் இருக்குது, கெத்து இருக்குது. அதை போய் அவங்களுமே மேக்ஸிமம் ஜல்லிக்கட்டில் அப்பெல்லாம் டீ போச்சு பிடிச்சா யார் வீரங்களும் யாருமே பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்படி கொம்பில் முனையா வர மாட்டுக்கு எதிர்த்து மாடு பிடிச்சா தான் வீரன்னு அர்த்தம். சும்மா அதில் லப்பரை போட்டுவிட்டு பிடிப்போம்னா அது என்ன அர்த்தம்? வீரனுக்கும் மாடு பிடிச்சா அவமானம், மாட்டுக்கும் பெரிய அவமானம். ஏன்னா எங்கள் மாடுலாம் கைப்படாமல் ஓடிக்கிருக்கு, நின்று பிடிச்சின்னு பேர் இல்லாமல் மாடு ஓடிக்கிருக்கு. அதை போட்டு மாடுக்கு மறித்து கீழே விழுந்து அதை ஒருத்தையும் பிடிச்சி அவன் பிடிக்கிறவனுக்கு அசிங்கம். கொம்பில் டேப் லப்பர் போட்ட மாட்டை பிடிச்சின்னு சொல்கிறதுக்கும் பெரிய அவமானம். இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. அது வீர விளையாட்டே கிடையாது. அந்த காலத்தில் எல்லாத்துலேயுமே வீரமாக தான் இருந்திருக்காங்க. சாப்பாட்டுலேருந்து எல்லாத்துலேயுமே மக்கள் ஃபுல்லாக எல்லா பேருமே முன்னோர்களும் அப்படி தானே இருந்திருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே புதுசு புதுசாக வந்தனால புதுசு புதுசாக என்ன பண்ணணும்னு தெரியாமல் அப்படி பண்ணுறாங்க. ஆனா அது வந்து ஒரு சேஃப்டிக்கு தானே, வீரர்களுக்கான ஒரு பாதை. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு கண்ணு போயிடுச்சு இல்லையா? மாடு கொம்புனா முட்டி. ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ல வந்து யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, பெரிய விதமா எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்ற அப்போ ஒரு வீர விளையாட்டு தானே, சாவு என்னைக்கு வேணால் வரலாம்ல. எல்லா விதத்துலையும் எல்லாத்துலேயும் தானே உங்களுக்கு எல்லாமே நடக்கிறது தானே, விபத்து நடக்கிறது தானே. சொல்லுங்கள், ஜல்லிக்கட்டில் மட்டும் நடக்கல, எல்லாத்துலேயும் விபத்து நடக்குது. அதாவது நீங்கள் ரோட்டில் போகும்போது உங்களுக்கு ஃபுல்லாமே இது இது நம்ம இதுலலாம் ஃபாரஸ்ட்லாம் இது போட்டு தராங்க பாருங்கள், டெலிகேமரா இதெல்லாம் போட்டு தராங்க. அப்போல்லாம் எதுலையுமே உயிரை நம்ம காக்க முடியாது. நடக்கிறது நடக்க தான் செய்யும், அவ்வளோதான். தெரிஞ்சுதான் வரீங்க. ஆமாம், நாங்கள் வந்து வீரங்க எல்லா பேருமே சேர்ந்து என்ன எங்களுக்கு உயிருக்கு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே வந்தது இல்லையே. இப்போ எதுக்கு உங்களுக்கு புதுசாக வருதுன்னு தெரியல. ஆடு அழுது ஓனாய் அழுத மாதிரி இவங்க எதுக்கு அப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. இல்ல ஆனா அப்ப அவங்க அதுல வந்து உங்களுக்கு உடன்பாடே கிடையாது. அந்த அப்போல்லாம் வந்து பிரபலமா எனக்கு அந்த மாடு தள்ளிட்டு போகணும் அவசியமே கிடையாது. நாங்கள் நீட்டாக பொங்கல் வச்சுட்டு 10 பேரை கூட்டு வந்து கமாய்க்கில் வச்சு மாட்டை வெட்டிட்டாங்க சார் போயிடும். இல்லாட்டி வெளியூரில் சிவகங்கை மாவட்டம் ஃபுல்லாக வெளியூருட்டு தோறனே நாங்கள் மாடு கழுத்து மணி கொம்பு மணி எங்கள் இஷ்டத்துக்கு மாடை ஜோடிச்சு போய் நீட்டாக வரட்டில் 1000 பேர் மத்தியில் எந்த ரூல்ஸும் கிடையாது. போகிறோம் நம்ம நீட்டாக காலைல 9 மணிக்கு மாடை ஏற்ற போகிறோம், 10 மணிக்கு போய் இறக்க போகிறோம். நீட்டாக மணிலாம் கட்டி மாடை தோறனே அவச்சு வெளியூரில் அவுத்து விட்டு வருஷத்தில் 2 செல்ட்டு அவுத்தாலும் போகுது. என்ன சொல்கிறீங்க? சும்மா கொம்பில் டேப்பு இது லப்பரை போட்டு அதுக்கு போட்டு அவமானம் பண்ணலாம் அதுக்குன்னு அவசியம் இல்லை. என் மாட்டை கெடுக்கவும் விரும்பலை நான். ஓ, அது போட்டா அந்த விளையாட்டுக்கான ஒரு இதே இல்ல, அந்த மாதிரி தானே. வீர விளையாட்டுக்கு மரியாதை இல்லாமல் ஆகி போச்சுல. இப்போ சாப்பாட்டில் உப்பு உரப்பு இல்லாட்டி அந்த சாப்பாடு சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அது மாதிரி தான். இப்போ வந்து இந்த மாடுபிடி அப்படிங்கறது ரொம்ப கௌரவமா சொன்னீங்க இல்லையா? உங்களுக்கு எவ்வளவு ஒரு கௌரவம், நான் ஒரு மாடுபிடி வீரன் உண்மையில அப்படிங்கறதுல. பெருமை தானே, சரியான வீரம் தானே எல்லாம். இப்போ நம்ம சொல்கிறத காட்டி நிறைய பேர் சொல்கிறது தான் நம்ம சந்தோஷமா இருக்கும். இப்போ நம்மளாம் நம்மளை சொல்கிறது அது வேஸ்ட்டு. 10 பேர் மணி கரெக்டாக மாடு பிடிப்பேன், நல்ல மாடு பிடிப்பேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தான் நமக்கு வீரம். சும்மா போயிட்டு டீப்பை பிடிச்சான், 10 பேர் டீ கடையில் பேசுவேல, வேணாத்திராண்டு அந்த லப்பா மாட்டி பிடிச்சாங்கன்னா அது என் பேரையும் கூட பிடிச்சிருப்பேன். அவமானம் இல்லையா, அசிங்கம் இல்லையா, கேவலம் இல்லையா? சரி, இப்ப ஆனா நீங்க வந்து இந்த மிகப்பெரிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஆகட்டும், பாலமேடு, அவனியாபுரம்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்க பங்கெடுத்துக்க முடியாது இல்லையா? சோ எந்த அளவுக்கு வருத்தம் இருக்கு? ஆமாம், மாடு பிடிக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதெல்லாம் இத்தனை டைம் நான் இந்த வருஷம் போன வருஷமாக பேட்டி கொடுத்தேன். நான் ஒரு 10 வருஷமாக அடிபட்டுலேருந்து பேட்டி தான் கொடுத்துருக்கேன். யாருமே என்னை கலந்து விளையாட அனுமதிக்கவே மாட்டாங்க. இதுக்காக நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அதனால தான் இப்போ மாடுகளும் அவுத்துக்கிருக்கு வீட்டில். அந்த ஒரு காரணத்தால மாடு விடுற வேலை மட்டும் பாக்குறீங்க அப்படிதான். இருந்தாலும் இந்த ஒரு சில ஊர்லாம் சும்மா போய் பிடிச்சிடுது. கொஞ்சம் இந்த ஸ்ட்ரிக்ட் இல்லாத ஊர்லாம் சைஸாக இறங்கி பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாலும் நிற்க மாட்டதில்ல. மாடு பிடிச்ச கையும் ஆடுன காலும் நிற்காதுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்ட்டு தான் கொட்டை அடிச்சாலும் நமக்கு அந்த மூவ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஜல்லிக்கட்டை பற்றி எங்களுக்கு மாடு பிடிக்க இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓ, அது ஒரு பெரிய பெரிய வருத்தமாவே அர்த்தமாக இருக்கு இருக்கா, இல்லையா? பெரிய மைண்டே இது. இன்றைக்கெலாம் காரு பைக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நல்ல மாடை பிடிச்சாவோ அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. 10 மாடு 20 மாடு பிடிச்சா அவங்க இப்போ எல்லா பேரும் பிடிக்கும். இப்போ 20 மாடு நீங்கள் ஹைலைட்டாக பிடிக்கிறா உங்களுக்கு காரு. மதுரை மாவட்டத்தில் எல்லா மாடும் எனக்கு தெரியும். இப்போ 10 மாடு எந்த மாடு வேணாலும் பிடிக்கலாம்ல, எல்லா மாடும் எனக்கு தெரியும். கணக்கான மாடா 4 கண்டுவாக பிடிச்சி கீழே விழுக மாட்டோமா, 10 கண்டு குட்டி பிடிக்க மாட்டோமா, எல்லா பேருமே தெரிஞ்சுங்க தான். ஒரு வருஷம் எனக்காக உருவானா எல்லா பேரும் விட்டுருவாங்க. அதான் அப்போலாம் இருந்தால் நீங்கள் வேறு மாதிரிலாம் போயிடலாம். நடக்கலை, இல்லை என்ன பண்ண.
சரி விடுங்க. இப்போ வந்து இந்த நுணுக்கங்கள்னு சில இருக்கோ மாடு பிடிக்கிறதுக்கு, மாடு எல்லாத்துலேயுமே விடுறதுக்கு? எல்லாமே அது வந்து கரண்டாக இருக்கணும். சும்மா மாடு வச்சோம் அவுத்தோம் அப்படிலாம் இருக்காம நம்ம ரெடி பண்ணால் கரெக்டாக இருக்கணும். நம்ம ஒரு மாடு பிடிச்சாலும் கரெக்டாக நின்று பிடிக்கணும். சும்மா ராய் விட்டோம்னா பெரிய அசிங்கமாகி போயிடும். சும்மா வாய் மட்டும் கரெக்டாக நின்று மாடு பிடிக்கணும். கரெக்டாக மாடு ஊற்றாலும் ஊற்ற பரவாயில்ல பயமாக ரெடி பண்ணிடுவாங்க. எல்லாமே எனக்கு தெரியும் ஜல்லியில். இந்த மாடுகள் செட்டுக்கு ஒரு பண்ணுவேன். மாடு நம்ம நிறையா பேருக்கு நம்ம மாடுலாம் வாங்கி கொடுப்போம். நல்ல மாடாக தான் வாங்கி கொடுப்போம். அதே மாதிரி நம்ம தம்பி நிறையா பேர் மாடு பிடிக்கிறாங்க. நான் தான் சொல்லி கொடுப்பேன். நின்று பிடிக்கிறாங்க, கண்டு பிடிக்கிறாங்க, எண்டு பிடிச்சா குத்துவோம்டா அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுவேன். இப்போ இந்த 18 போட்டியில இவங்க பங்கெடுத்தாங்க இல்லையா? 18லயுமே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னீங்க. அதுக்கு அப்போ ஸ்பெஷலாக அதை ட்ரைனிங்லாம் கொடுக்குறீங்களா நீங்கள்? சாப்பாடு நம்ம எடுக்கிற மாடு எடுக்கிற ஸ்டைலு அது நல்லா பார்க்கணும். இது ரோசமாக இருக்குமா, நம்மள்ட்ட வந்தால் கரெக்டாக இருக்குமா, இது வந்து கேடி இப்படிலாம் நிற்காது. 4 ஊர் போட்டு நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆமாம் 4 ஊர் வந்தாலுமே நீலாம் ஒரு வீடியோ இருக்கும், விரட்டி குத்தும். நீவே இந்த இடமே அத்து இருந்திருக்கும், அவ்வளோ விரட்டி குத்துவோம். அப்படி இருந்து அமைதியாக மாற்ற போய் நல்லா திருத்தி ஓரளவு நம்ம ஒழுக்கமாக மாட்ட வச்சு நம்மள்ட்ட கரெக்டாக இருக்குது. முதல்ல அப்படிலாம் நிற்கவே விடாது, கையே மேலே வைக்கக்கூடாது. வட்டையெல்லாம் ஒரு 10 வட்டையை உடச்சி வந்துருக்கும். நம்மள்ட்ட வந்து சரியாகவே வாடிக்கெலாம் கொண்டு போனால் ஒரு சில ஊர்லலாம் கவுரை படித்து வண்டி விட்டு இறக்கணும், கவுரை படிச்சு விட்டு ஓடி போயிடும். 3 நாள் ஆகும் இதை தேடி பிடிக்க. அப்படிமா வந்து அப்புறம் 100 படிக்கி அப்படியே இப்போ சைஸாக இப்போ நம்ம சொன்னால் எது சொன்னாலும் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு மாடு இதாகிடுச்சு. இப்போ ஜல்லிக்கட்டுலாம் வந்து மாடுபிடி வீரர்களுக்குலாம் காயம் ஏற்படும் இல்லையா? அந்த மாதிரி மாடுகளுக்குலாம் காயம் ஏற்படும் இல்லையா? மாடுகள் என்ன ஏற்படும் விதமாக காயம் ஏற்படாதா? அப்பெல்லாம் எதுவுமே ஏற்படாது. இவங்களாம் சும்மா சொல்லுவாங்க அப்பெல்லாம் இது நடக்குது. நம்ம இப்படி புள்ள மாதிரி இப்படி பிடிச்சி நிற்கிறான், எப்படி காயம் போடும்? நம்ம பிடிச்சி அவுக்க போகிறோம், மாடு ஓட போகுது, வெளியே போய் நாங்கள் பிடிக்க போகுது, என்ன காயம் இருக்க போகுது? இல்ல அதனால தானே நம்ம மாட்டை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கூட அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருந்திருக்கு. இப்போ எல்லாமே கரெக்டாக வராங்க, டோக்கன் படி விடுறாங்க. எல்லாமே ஆன்லைனில் வந்து இதெல்லாம் விட்டுக்கு இருக்காங்க. இப்போ நம்ம மாடை இப்படி விடுறோன்னா ஒரு மாட்டுக்கு 2 பேர் விடுறாங்க. மாட்டை 2 பேர் இப்படி பிடிச்சி நிற்கிறேன். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்களா? இப்போ உள்ளே போய் மூக்காயத்தை இப்படி இப்படி அவுத்து விட போகிறோம், மாடு ஓட போகுது. கொஞ்சம் தூரம் முன்னே மாட்டை கவர் போட்டு பிடிக்க போகிறோம். இதில் என்ன பாதிப்பு இருக்குது சொல்லுங்கள்? கரெக்ட். இப்போ நீங்க பங்கெடுத்ததுலே உங்களால ஒரு மறக்க முடியாத ஒரு போட்டி? நிறையா மாதிரி இந்த ஐநாவளம் மறையெல்லாம் நம்ம நண்பன் தாங்க, அவன் மாடெல்லாம் பிடிக்கணும் சூப்பராக வந்தேல் வச்சு ஐநாவளம் மரம் நான் பிடிப்பேன். மாடு கொம்புலேயே கருட்டுன்னு சுற்றிக்கிட்டே இருக்கும். மாடு பொட்டலில் நிற்காம இப்போ எனக்கு பழக்கம் இல்லை, அண்ணன் அஞ்சி தண்ணி தான் கூட்டு போய் நின்று கட்டுறா அப்படின்ட்டாரு. கரெக்டாக மாடு இப்படி நிற்கும், இப்படி இந்த ஒரே மூமெண்ட் தான். மாடு இப்படி நேர்காக நிற்கும், இப்படி கை வச்சு இப்படி திரும்ப செகண்டில் ஓடி போய் கட்டணும். கரெக்டாக இதுமில் கட்டி பிடிச்சி மாடு தூக்கி கொம்புலேயே கரன்னு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு கரெக்டாக 7 சுற்றும். சரியானதில்லை அதெல்லாம். நீங்க என்னைக்காவது ஒரு மாடு பிடிக்கும் போது இவ்வளவு பயங்கரமா இருக்கு இந்த மாடு அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? அதெல்லாம் நிறைய மாடு நினச்சிருக்கேன். நான் பிடிச்சாலுமே நல்ல மாடை தான் பிடிப்பேன். சும்மா இந்த கொண்டு போகிற மாதிரிலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட். நல்லா முயற்சி பண்ணணும். நம்ம பிடிச்சாலும் 10 பேர் மனசு இடம் பிடிக்கணும், அந்தளவுக்கு மாடு தான் பிடிப்பேன். இப்போ இவங்க பங்கெடுத்த போட்டிலே உங்களால ஒரு மறக்க முடியாதுன்னா? இது எல்லா ஊர்லேயும் சூப்பராக போகும். இந்த சத்திரப்பட்டியெல்லாம் கொட்டியோலை தூக்கி முதுகில் மடிச்சுக்கிறோம். ஆளை தாண்டி தான் காலை வைக்கும். அப்படி ஃப்ரிங்காக அவளுக்கு மாடு வெட்டினா தோட்டா மாதிரி தெரிக்கும். அவுத்து விட்டோன்னே தெரிக்கும் கூட்டத்தவே. அந்தளவுக்கு போயிடும். கொஞ்சம் கவுத்துக்கு தான் போவோம். அப்பெல்லாம் பிடிக்க தான் கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம பிடிக்க ரிட்டன். அப்படியா? ஆமாம், ஒரு வாரம் ஆயிடும். இப்போ மாட்டுல சொன்னீங்களா துள்ளு மாடு, அந்த போக்கு மாடு ஏதோ சொன்னீங்களா? இது என்ன வகையான மாடு? இது தவி விழுந்து போகும் மாடு. தவி விழுந்துடும் நாட்டு மாடு. தவினா அது எப்படி? வாயிலிருந்து தவி குதிச்சு வரும் வாடி வாசல்ல இருந்து. ஆமாம், அதனால தவி விழுந்து போகும். இப்போ அலங்காநல்லூர்ல அந்த மைதானம் கட்டியிருக்காங்க இல்லையா, ஜல்லிக்கட்டு மைதானம், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது நல்லதுதான். நிறையா ஊர் நடக்க முடியாத ஒரு சிட்டிக்குள்ளே நிறையா ஊர் இருக்குல்ல, எல்லா ஊரும் நடக்கும்ல. அந்த ஊர் பேரை போட்டு அது சந்தோஷம் தானே. இப்போ நிறையா ஊர் மதுரையெல்லாம் நடக்க முடியாத ஊர் இருக்குது. இப்போ அந்த ஊர்லலாம் அந்த பேரை போட்டு அவுத்துக்கலாம்ன்றாங்க. ஓ அப்படி? அப்படி சொல்கிறாங்க. அது ஒரு நல்லா தானே இருக்குது. நடக்க முடியாத ஜல்லிட்டுலாம் நடக்கும். நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஜல்லிட்டு நடக்கும். நிறைய நடக்கும். அது ஒரு ஆர்வமாக தானே இருக்குது. ஆனா இப்போ நீங்க லோக்கல்லாம் அந்த போட்டிகள்லாம் பங்கெடுத்துட்டு தானே இருக்கீங்க. அந்த போட்டியிலனா லோக்கல்ல இருக்கீங்க, அதுக்கான அந்த மாதிரி விதிமுறைகள்லாம் கிடையாது? சும்மா இப்போ நம்மளே இந்த ஒரு மாடு செக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு மாடு எடுத்துருக்கோம், பெரியவர்கள் அவுத்தோம்னா பிடிக்கிட்டே ஆயிடுச்சுன்னா நமக்கு அசிங்கமாயிரும்ல. அதுக்கு நாங்களே பிடிச்சி பார்த்துருவோம் இங்கே கட்டையை போட்டு. ஆமாம், வேற ஆள் பிடிச்சி 10 பேர் முன்னாடி அசிங்கப்படுறதுக்கு இங்கே நம்மளே இங்கே ட்ரெயின் பண்ணி தான் அவளை கொண்டு போவோம். இங்கே ஆகுமா? அந்த போல் ஒரு கண்டு எடுத்தோம். அப்படி தான் ஒரு கண்டு எடுத்தோம். அது பத்தலை, புடியாகி போச்சு, அப்படியே கொடுத்து விட்டோம். இப்போ ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி இவங்களை அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுவீங்களா நீங்கள்? இது வாடி அவுத்தாச்சு, இது பண்ண மாட்டோம். புதுசாக வாங்கிட்டு வரோம்ல, நம்மள்ட்ட வந்து நம்ம கட்டுத்தரைக்கு மாடு எடுக்குதா எடுக்கலையா வந்தோடனே அவுக்க மாட்டோம். ஒரு 10 நாள் நம்ம இறக்கலாம் சாப்பிட்டு அதுக்கு செட்டான முன்னாடி லோக்கலில் கொண்டு போய் நம்ம கம்மாயில் அவுப்போம். எப்படி வருது அப்படின்னு அதே தெரிஞ்சுடும், இது ஆகாதுன்னு சொல்லி. ஆமாம், அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பண்ணி விட்டுருவோம். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு எங்கும் கிடைக்காத புத்தம் புது ரகங்கள் உங்க சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பொங்கல் கொண்டாட்டத்தில் வாங்கிச் செல்லுங்கள். மேலும் தினமும் டிவிஎஸ் குட்டி வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க Ethnic Healthcare. This Pongal season come meet the mermaid and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai.